நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அர்ச்சனா, அம்மா, இப்ப எந்த குறையும் இல்ல அர்ச்சனா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா, வாழ. அப்பா, விஸ்வநாதன், எங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுல நீங்க இல்லைன்னா அது முழுமையாவே இருக்காது. நல்லதுங்க. 2 பேரும் நேரத்துக்கு வந்துட்டீங்க. அம்மா, அதனாலதான் நீங்க பூஜை ஆரம்பிக்க லேட் பண்ணிட்டு இருந்தீங்களா? உன்னோட மாமியாரும் அப்புறம் உங்க அத்தையும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இது எப்படி அர்ச்சனா நியாயமாகும்? எந்த அம்மா கூட பண்டிகையை கொண்டாடணும்னு ஒரு பொண்ணு எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அதனாலதான் நானே முடிவு பண்ணிட்டேன், நாங்க 2 பேருமே எங்க பொண்ணோட சேர்ந்து கொண்டாடணும்னு. தேங்க்யூம்மா. சரி, எல்லாரும் கொஞ்சம் வெளியில வாங்க, நிலா தெரியுது. அப்படியா? சரி, வாங்க வாங்க, வாங்க போலாம். வாங்கக்கா. போலாம், வாங்க. வாங்க வாங்க. எல்லா சுமங்கலி பொண்ணுங்களோட ஆசையும் அந்த ஆண்டவன் நிறைவேற்றணும். காலையில இருந்து இந்த நேரம் எப்ப வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வாங்க, எல்லாரும் உள்ள போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க விஸ்வநாதன். ஆ. போலாமா? ம். வா.
அர்ச்சனா ம்? இங்க பாருமா, நீ உள்ள போய் எல்லாரையும் பாத்துக்கோ. நான் ஒரு தடவை லக்ஷ்மி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன். என்னன்னே தெரியல, அவன் நினைப்பாவே இருக்குமா. என்னங்க என் ஃபோன்ல பேசுங்க. லக்ஷ்மி, உனக்கு சைனீஸ் பிடிக்குமா? இன்னைக்கு நான் வீட்ல சைனீஸ் செய்ய சொல்லிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி. அம்மா கால் பண்றாங்க. சரி, பேசிட்டு சீக்கிரமா வந்துரு. ஹலோம்மா, எப்படி இருக்கீங்க? அது சரி லக்ஷ்மி, பூஜை ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, பூஜையும் செஞ்சுட்டோம். பூஜை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, இப்பதான் மூவி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பூஜையும் செஞ்சுட்டோம். இதோ நாங்க 2 பேரும் இப்பதான் சாப்பிட போறோம். இன்னைக்கு மட்டும் அனி இங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபேவரட் சைனீஸ் ஃபுட் தான் நான் சாப்பிட போறேன். அப்படியாமா? சரி சரிம்மா லக்ஷ்மி. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை கிட்ட நீ போன்ல பேசினல்ல, அவர் உனக்கு போன் பண்ணாரா? ஆமா, அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசினாரு. அவர் அங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாராம். கூடி சீக்கிரமே லீவ்ல வரேன்னு சொன்னாரு. அப்புறம் சொல்லுங்கம்மா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? அது வந்து என்னன்னா, இப்பதான் நாங்க கூட பூஜை எல்லாம் முடிச்சோம். பூஜை எல்லாம் நல்லபடியா முடியட்டும். 1-2 நாள்ல நான் வந்து உன்னை பாக்குறேன். சரிம்மா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். எனக்காக சாப்பிடாம எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரிம்மா, நீ போ. எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லு. பாய்மா. எல்லாரும் எப்படி இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்கம்மா. சரி, வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிதானோ, நாம கீழே போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். வா வா வா. நல்லா இருங்க. எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். சரி வாங்க, கீழே போலாம். அட சூர்யா, இங்க வாப்பா. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? வந்தனா எங்க? சித்தி, அது வந்து வந்தனா இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா கூட அங்கேயே இருக்கேன்னு சொன்னா. அப்படியா? அவங்க அம்மாவும் கேட்டாங்க, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஓஹோ. ராகுல் எங்க? ராகுல் அவன் ரூம்ல இருக்கான். நான் போய் அவன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். எக்ஸாம் வருதுல்ல. அர்ச்சனாவோட முகத்தை ராதிகா பார்த்துட்டால, இனி அவ்வளவுதான். இவ சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அது என்னமோ உண்மைதான். பெத்தவ மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணு பக்கத்துல இல்லைன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சரி சம்பந்தி, அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க விஸ்வநாதன். வரம் அர்ச்சனா. போயிட்டு வா. கிளம்பலாமா? இவ்ளோ டேஸ்டான சாப்பாடு செய்ய போறீங்க தெரிஞ்சிருந்தா நானும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருப்பேன்ல. ராக்கி பண்டிகை அன்னைக்கு வாங்க, நான் என் கையால சமைச்சு கொடுக்கறேன். அட, அப்ப நீங்க கூப்பிட வேண்டாம், நானே அடிக்கடி வந்துருவேனே. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நேரமாவது காத்துட்டு இருப்பாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. வணக்கம். அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடந்தது. எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. வா, நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பெரியம்மா, நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அர்ச்சனா இருக்கல, எல்லாம் அவ பாத்துக்குவா. ஆமாமா, எல்லா வேலையும் செஞ்சிடலாம். வா, நம்ம போலாம். கார்த்திக், நேரமாவது படுத்துக்கலாம். பெரியப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். இல்ல 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 இல்ல, நீ என் கூடவே வா.
அப்புறம் நீ லேட்டா வந்து லைட்டை போட்டனா எனக்கு தூக்கம் வராது. வா. ம் வாப்பா வா. அர்ச்சனா என் டேப்லெட்டை கொஞ்சம் இதோ எடுத்து கொடு. தரேன். அம்மா, என்னாச்சுமா? ஏதாவது வேலை இருக்கா? அர்ச்சனா, நீ என்கிட்ட சொன்னாலும் சொல்லலைனாலும் உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். உன் முகம் எப்படி வாடி போயிருக்கு தெரியுமா? நான் ரொம்ப நேரமா கீழே உட்காந்து இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் மனசுல இருக்கிற ஆசையை பத்தி உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டணும்னு எனக்கு தோணுது. அர்ச்சனா, இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் உன்கிட்ட அது என் மனசுல இருக்கிற அம்மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என்னோட அம்மா தானே? நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லனா வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? நீங்க சொன்னதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கேன் போல. ஆ, வீட்ல வேற நிறைய வேலை. கல்யாணம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறதுக்குள்ள இப்போ அடுத்த வேலை. எல்லா வேலையும் நீதானே செய்யற. அர்ச்சனா, என் மனசுல தோணுச்சுமா, அதான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிடலாம்னு வந்தேன். ம். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத அர்ச்சனா. அம்மா, என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. சரி, இப்ப நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அர்ச்சனா. ம். கார்த்திக், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் விரதம் இருந்தோம். 7 ஜென்மமும் சேர்ந்து இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராத்திரி நாம ஏன் பிரிஞ்சிருக்கணும்? சரி வாங்க. இல்ல இல்ல உட்காருங்க. வேண்டாம். நான் உன்னை கூட்டிட்டு போவேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ வா சொல்றேன். கார்த்திக், பெரியப்பா எந்திரிச்சிட்டாருன்னா ரொம்ப கோவப்படுவாரு. நீங்க போங்க. பெரியப்பா ரொம்ப சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எங்க போறோம்? நீ வா கார்த்திக், என்ன சொல்றேன். இதெல்லாம்? வா வா உட்கார். ம். இன்னைக்கு எல்லாரும் நிலாவை பார்த்து விரதத்தை முடிச்சாங்க. ஆனா நான் உன்னை பார்த்து விரதத்தை முடிச்சேன். என்னாச்சு அர்ச்சனா? ஏன் நீ டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல கார்த்திக். ஒண்ணு இல்லைன்னா ஓகே தான். சரி அர்ச்சனா, நிலாவை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுன்னு சொல்லு. ஒரே வார்த்தையில சொல்லணும். இது ஏதாவது கேமா? கேம் தான். அப்படியா? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதுக்கு சம்பந்தப்படுற மாதிரி நீ ஒரு வார்த்தை சொல்லணும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல நான் சொல்றேன். நிலா. இரவு. உறவுகள். அன்பு. நாம சேர்ந்து இருக்கணும். அழகு. வீடு. சந்தோஷம். ஆசைகள். பயம். குழந்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பயம்னு சொன்னா ஏன் குழந்தைங்கிற? இல்ல அது வந்து நான் சும்மா தெரியாம சொல்லிட்டேன். அர்ச்சனா, குழந்தை விஷயத்தை நினைச்சு உன் மனசுல இப்பவும் பயம் இருக்கா? என்ன அர்ச்சனா இதெல்லாம்? நடக்கணும்னு இருந்தது நடந்தது. அதை நினைச்சு நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? எல்லாமே சரியாயிடும். தயவு செஞ்சு இந்த பயத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. நீங்க சரியா சொல்றீங்க கார்த்திக். ஏன்னே தெரியல, யாராவது என்கிட்ட குழந்தைய பத்தி பேசினாங்கன்னா என் மனசுல தனத்தான ஒரு பயம் வந்துரும். நான் இதெல்லாம் தாண்டி வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திக். ஆனா அம்மா இன்னைக்கு தன்னோட விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இல்ல, எனக்கு அலங்கார பொருள்லாம் கொடுக்கும்போது ஓ, அவங்க ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. ஆமா கார்த்திக், அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே என் கூட இருக்கும். ஆனா அவங்க மனசுல இருக்கிற ஆசைகளை என்னால நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் அர்ச்சனா முடியாதுன்னு நினைக்கிறேன்? டாக்டர் உங்ககிட்ட சொன்னார்ல, நீ நார்மலா இருக்கன்னு. யூ ஆர் நார்மல். அப்படி இருக்கும்போது ஏன் டென்ஷன் ஆகுற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. அர்ச்சனா, நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. வாழ்க்கையில நாம ஆசைப்படுறது எல்லாமே நடந்துராது. சில விஷயங்கள் கடவுள் விருப்பப்படிதான் நடக்கும். எல்லாமே சரியாயிடும். ஓகே? இந்த மாசத்துல எப்பவுமே நிறைய பண்டிகை வரும். 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுல பூஜை பண்ணோம். இன்னைக்கு அதுக்குள்ள ராக்கி பண்டிகை வந்துருச்சு. அக்கா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என் கையில நீங்க ராக்கி கட்ட போறீங்க. சரியா சொன்னீங்கண்ணே. அப்புறம் அர்ச்சனா வந்தது நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். தினமும் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அர்ச்சனா பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவால. இன்னைக்கு ஏன் இன்னும் வரல? என்ன ஆயிருக்கும்? நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல கார்த்திக், நீங்க போக மாட்டேன். இங்கே டாக்டர் ஒன்று அடிக்கடி மேலேயும் கீழே போக மாட்டேன்னு சொல்லியிருக்காருல. ஆமா கார்த்திக், அர்ச்சனா ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு. அது வந்துமா, இன்னைக்கு ஒரு நாள் அர்ச்சனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்ச நாளா கல்யாண வேலை அது இதுன்னு ரெஸ்டே இல்ல. அதனால தூங்கிட்டாலோ என்னவோ. ரொம்ப டயர்டா இருக்கும்ல. சாந்தி சொல்றது சரிதான். 10-15 நாளாவே அர்ச்சனாவுக்கு ஓய்வே இல்லை. அவ ஓய்வெடுக்கிறது தான் நல்லது. நான் சொல்றது சரிதானே? அவ இந்த வீட்டு மருமகன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஆனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அவளும் களைச்சு போயிருப்பா பாவம். நல்லா தூங்கட்டும். நம்ம இன்னைக்கு பூஜை செஞ்சிடலாம். அவ அப்புறமா பூஜை செய்யட்டும். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பூஜை வேற முடிஞ்சு போயிடுச்சு. நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கேனா? இங்க யாருமே
இல்லையே. அப்புறம் யாரு குரல் கொடுத்தாங்க? ஆ?